ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பிஆர் வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. இன்றைய இலக்கு கேட்வே ஆர்ச் நேஷனல் பார்க் ஆகும். கேட்வே ஆர்ச் நேஷனல் பார்க் அமெரிக்காவில், குறிப்பாக சென்ட் லூயிஸ், மிசூரி அமைந்துள்ளது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. கேட்வே ஆர்ச் தேசிய பூங்கா என்பது அமெரிக்காவின் ஒரு தேசிய பூங்காவாகும். இது மிசோரியின் செயின்ட் லூயிஸில் லூயிஸ் மற்றும் கிளார்க் பயணத்தின் தொடக்க புள்ளிக்கு அருகில் அமைந்துள்ளது. ஒரு தேசிய நினைவு சின்னமாக அதன் ஆரம்ப வடிவத்தில் இது 1935 நினைவுகூர நிறுவப்பட்டது. அமெரிக்க ஆய்வாளர்கள் மற்றும் முன்னோடிகளின் லூசியானா கொள்முதல் மற்றும் அதை தொடர்ந்து மேற்கு நோக்கிய இயக்கம், மிசிசிப்பி நதிக்கு மேற்கே முதல் சிவில் அரசாங்கம் மற்றும் ட்ரெட் ஸ்காட் வழக்கால் எழுப்பப்பட்ட அடிமைத்தனம் குறித்த விவாதம். இந்த தேசிய பூங்காவில் செயின்ட் லூயிஸின் உறுதியான சின்னமாக மாறியுள்ள எஃப்கு கேடனரி வளைவான கேட்வே ஆர்ச் நகரத்தின் ஆரம்பகால கட்டிடங்களின் தளத்தில் மிசிசிப்பி ஆற்றின் குறுக்கே உள்ள ஒரு பூங்கா. ட்ரெட் ஸ்காட் வழக்கு தோன்றிய முன்னாள் மாநில மற்றும் கூட்டாட்சி நீதிமன்றமான பழைய நீதிமன்றம் மற்றும் கேட்வே ஆர்ச்சில் 140,000 சதுர அடி 13,000 மீட்டர் அருங்காட்சியகம் ஆகியவை அடங்கும். இது அமெரிக்காவின் மிகச்சிறிய தேசிய பூங்காவாகும். இதன் பரப்பளவு 192 ஏக்கர் 78 ஹெக்டேர். இது அடுத்த சிறிய ஹாட் ஸ்பிரிங்ஸ் தேசிய பூங்காவின் அளவை விட 2% குறைவு. மேற்கிற்கான நுழைவாயில் என்று அழைக்கப்படும் கேட்வே ஆர்ச் மிசோரியின் மிக உயரமான கட்டமைப்பாகும். இது 1947 ஆண்டில் பின்லாந்து அமெரிக்க கட்டிடக் கலைஞர் ஈரோ சாரினென் மற்றும் ஜெர்மன் அமெரிக்க கட்டமைப்பு பொறியாளர் ஹான்ஸ் கார்ல்பண்டல் ஆகியோரால் வடிவமைக்கப்பட்டது மற்றும் 1963 மற்றும் அக்டோபர் 1965க்கு இடையில் கட்டப்பட்டது. இது 630 அடி 192 மீட்டர் உயரமும் அதன் அடிப்பகுதியில் 630 அடி 192 மீட்டர் அகலமும் கொண்டது. கால்கள் 54 அடி, அடிவாரத்தில் 16.5 மீட்டர் அகலமும் வளைவில் 17 அடி 5.2 மீட்டராக குறுகிவிட்டன. வளைவின் உச்சியில் உள்ள கண்காணிப்பு அறைக்கு பயணிகளை ஏற்றிச் செல்ல ஒரு தனித்துவமான டிராம் அமைப்பு உள்ளது. கான்கிரீட் நிரப்பு அடித்தளத்திலிருந்து கால்களின் பாதி வரை சுமார் 300 அடி அல்லது 91 மீட்டர் வரை உள் மற்றும் வெளிப்புற எஃகு தோள்களுக்கு இடையிலான இடத்தை வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் அடுக்கு நிரப்புகிறது. அந்த இடத்திற்கு மேலே இடம் கார்பன் எஃகு மூலம் நிரப்பப்பட்டுள்ளது என்று விக்கிபீடியா கூறுகிறது. அடித்தளம் வளைவு தரையில் சுமார் 60 அடி 18 மீட்டர் நீளமுள்ள அடித்தளங்களால் ஆதரிக்கப்படுகிறது. அதில் 20 அடி பாறை அடித்தளமாகும். ஒவ்வொரு கால் 25,980 டன்கள், 23,570 மெட்ரிக் டன்கள், 44 அடி 13 மீட்டர் தடிமண் கொண்ட கான்கிரீட்டில் பதிக்கப்பட்டுள்ளது. வளைவின் அமைப்பு ஒரு பாரம்பரிய எலும்புக்கூடு அல்ல, மாறாக உள் மற்றும் வெளிப்புற எஃகு தோள்கள் இணைக்கப்பட்டு ஒரு கூட்டு அமைப்பை உருவாக்கி வலிமை மற்றும் நிலைத்தன்மையை வழங்குகின்றன. இந்த வடிவமைப்பு வளைவை வெற்றித்தனமாக்குகிறது. இது பார்வையாளர்களை மேலே உள்ள கண்காணிப்பு தளத்திற்கு அழைத்துச் செல்லும் தனித்துவமான டிராம் அமைப்பை அனுமதிக்கிறது. வளைவின் கீழ் ஒரு பார்வையாளர் மையம் உள்ளது. இது பழைய நீதிமன்றத்தை எதிர்கொள்ளும் வட்ட நுழைவாயிலிருந்து நுழையும். மையத்திற்குள் கேட்வே ஆர்க்கில் உள்ள அருங்காட்சியகத்தை மீண்டும் கட்டும் திட்டம் ஜூலை 2018 நிறைவடைந்தது. புதிய அருங்காட்சியகத்தில் மேற்கு நோக்கிய விரிவாக்கம் மற்றும் ஆர்ச்சின் கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கண்காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் செயின்ட் லூயிஸ் லென்ஸ் மூலம் கூறப்படுகின்றன. டக்கர் தியேட்டர் 1968 கட்டி முடிக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்டது. சுமார் 285 இருக்கைகளை கொண்டுள்ளது மற்றும் வளைவின் கட்டுமானம் குறித்த மனோமெண்ட் டு தி ட்ரீம் என்ற ஆவணப்படத்தை காட்டுகிறது. இரண்டாவது தியேட்டர் 1993 சேர்க்கப்பட்டது.
ஆனால் 2018இல் சிட்டியாக் ரிவர் புதுப்பித்தல் திட்டத்தின் ஒரு பகுதியாக அகற்றப்பட்டது. பார்வையாளர் மையத்தில் ஒரு பரிசுக் கடை மற்றும் கஃபேவும் அமைந்துள்ளது. ஒரு ஹோட்டலை தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் பட்ஜெட், விரும்பிய வசதிகள் மற்றும் கேட்வே ஆர்ச் நகரின் பிற இடங்களுடன் ஒப்பிடும்போது நீங்கள் எவ்வளவு நெருக்கமாக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை கவனியுங்கள். பல ஹோட்டல்கள் ஆர்ச் காட்சிகளை வழங்குகின்றன. இது ஒரு நல்ல போனஸாக இருக்கலாம். பார்க்கிங் ஒரு பரிசீலனையாக இருக்கலாம். எனவே முன்பதிவு செய்வதற்கு முன் ஹோட்டல் பார்க்கிங் விருப்பங்கள் மற்றும் செலவுகள் பற்றி விசாரிக்கவும். கேட்வே ஆர்ச் தேசிய பூங்கா மிசௌரியின் செயின்ட் லூயிஸின் மையத்தில் அமைந்துள்ளது, மேலும் நகர மையத்திலிருந்து எளிதாக அணுகலாம். இந்த பூங்கா மிசிசிப்பி ஆற்றின் மேற்கு கரையில் செயின்ட் லூயிஸ் நகர மையத்திற்கு நேரடியாக அருகில் அமைந்துள்ளது. இது அடிப்படையில் ஒரு நகர்ப்புற தேசிய பூங்கா, அதாவது இது நகரத்தின் உள்கட்டமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த பூங்கா நகர மையத்தில் அமைந்துள்ளது, அதாவது நகரத்தில் உள்ள பிற இடங்கள், ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களுக்கு மிக அருகில் உள்ளது. வசந்த காலம் ஏப்ரல் முதல் மே வரை மற்றும் இலையுதிர் காலம் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை. இந்த பருவங்கள் வெளிப்புற ஆய்வுக்கு மிகவும் வசதியான வானிலையை வழங்குகின்றன. லேசான வெப்பநிலை 60 டிகிரி பாரன்ஹீட் முதல் 80 டிகிரி பாரன்ஹீட் வரை இருக்கும். கோடை வெப்பம் அல்லது குளிர்கால குளிரின் தீவிரம் இல்லாமல் பூங்கா மைதானத்தில் உலாவுதல், பழைய நீதிமன்றத்தை பார்வையிடுதல் மற்றும் அருகிலுள்ள இடங்களை ஆராய்வதை நீங்கள் அனுபவிக்கலாம். வசந்த காலம் பூக்கும் பூக்களை கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் இலையுதிர் காலம் துடிப்பான பசுமையாக உள்ளது. கோடை உச்ச பருவத்துடன் ஒப்பிடும்போது குறைவான கூட்டத்தையும் நீங்கள் காணலாம். பூங்கா மைதானம். வளைவை சுற்றியுள்ள இந்த பூங்காவில் நடைபாதைகள், குளங்கள் மற்றும் திறந்தவெளி பசுமையான இடங்கள் கொண்ட அழகிய நிலப்பரப்பு மைதானங்கள் உள்ளன. பார்வையாளர்கள் குழந்தைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட லூயிஸ் மற்றும் கிளார்க் எக்ஸ்ப்ளோரர்ஸ் கார்டன் வழியாக உலாவலாம் அல்லது மிசிசிப்பி கிரீன்வேயை பின்பற்றலாம். இது ஆற்றங்கரையில் ஒரு சைக்கிள் பாதையாகும். செயின்ட் லூயிஸின் வரலாறு மற்றும் மேற்கு நோக்கிய விரிவாக்கத்தை விவரிக்கும் வரலாற்று பலகைகள் பூங்கா முழுவதும் மூலோபாய ரீதியாக வைக்கப்பட்டுள்ளன. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, விடைபெறுகிறேன்.